ஒரு தாயியுடைய மவுத், தீனுடைய ஹயாத். எப்படி ஒரு விதை பூமிக்குள் மரணிப்பதில்லை, மாறாக ஒரு மரத்தை உருவாக்குது. அந்த மரத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான விதைகள், அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான மரங்கள், கனிகள் இப்படி பரவிக்கிட்டே போதும். அது மாதிரி வாழ்க்கையெல்லாம் தீனுக்காக கஷ்டப்பட்ட பாடுபட்ட ஒரு தாய் ஹாஜி யூனுஸ் சேட் சாப் ரஹமத்துல்லாஹி அலை. ஒரு சேட் குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆரம்பத்தில் அவங்க குடும்பத்திலேயும் இந்த வேலைக்கு பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு. அதையெல்லாம் தாங்கி அர்ப்பணித்து, குறிப்பாக என்னுடைய தகப்பனார் ஹாஜி தாஜுதீன் சாப் ரஹமத்துல்லாஹி அலை கூட ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. அந்த காலத்தில் யூனுஸ் சேட் சாப் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஈத்கா பள்ளிவாசலில் தாலீம் படிப்பாங்க. ஈத்கா பள்ளிவாசலே அப்படியே அதிரும். எல்லாரும் அவங்க பார்த்து பேச கேட்டு அப்படியே கண்ணீர் வடிப்பாங்க. ஆந்திராக்களில் இஸ்திமா நடக்கும். ஆந்திராவில் மற்ற இடங்கள் இஸ்திமாவில் மக்கள் இவங்களை விரும்பி கூப்பிடுவாங்க. இவங்க தான் பல இஸ்திமாக்களில் போய் அங்கே பயானம் செய்வாங்க. ஒவ்வொரு வாரத்தையும் அப்படியே ஒரு ரத்தன சுருக்கமாக இருக்கும். வைரங்கள், வைடூரியங்கள்லாம் அவங்க வாயிலிருந்து வெளியாகிற மாதிரி மக்கள் அதை கவனமாக கேட்பாங்க. நம்முடைய ஹசரத் ரஹமத்துல்லாஹி அலைஹி பெரியார்களோட ரொம்ப நெருக்கமானதாங்க. கடைசி காலத்தில் அவங்க அல்ஹம்துலில்லாஹ் ஹசரத் மௌலானா சாத் சாப் கூடயும் ரொம்ப நெருங்கி இருந்தாங்க. ரொம்ப அவங்க மேலே கண்ணியம் வச்சுருந்தாங்க. அல்லாஹ் அவங்களுடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய கபரை சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்குவானாக. அவங்களுடைய மறைவு உண்மையிலேயே நமக்கு பெரிய வருத்தமான விஷயம். அவங்களுடைய மறைவுக்கு நமக்கு வெறும் இரங்கல் தெரிவித்து விடாமல் அல்லாஹ் அது போன்ற தியாகிகளை பின்பற்றி வாழ நமக்கு தௌஃபீக் செய்வானாக. குறிப்பாக அல்லாஹ் அவங்களுடைய மக்ஃபிரத் செய்வது அல்லாஹ்வுக்கு பெரிய விஷயம் இல்லை. அல்லாஹ் அவங்களுக்கு மக்ஃபிரத் செய்யணும். அதே மாதிரி அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் அதே மாதிரி வேலை செய்ய தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹும்ம லா தஹரிம்னா அஜ்ரஹு வலா தஃப்தின்னா பாதஹு வக்ஃபிர் லனா வலஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு பிறகு நம்ம எந்த சோதனையும் ஆழ்த்தாமல் இருப்பானாக. அவங்களுடைய மறைவுக்கு நாம் பொறுமையாக இருந்து அதனுடைய கூலியை பெற்றுக்கொள்ள நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் அவங்களையும் எங்களையும் மன்னிப்பானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.